Praise the Lord. எல்லாரும் எப்படி Praise the Lord. இருக்கிறீங்க? Praise the கர்த்தருடைய Lord. நாமத்தினால எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். நீங்கள் சந்தோஷமா வரைக்க நாங்கள் எப்படி துக்கமத்தோடு இருக்கிறோம். இப்பதான் இந்த ஆமென். துதி ஆராதனையில நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். உங்களோட ஆமென். அபிஷேகங்கிற இருத்தனியா நிரப்ப போது உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டமா நடத்துங்க. ஆமென். 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 கர்த்தருடைய நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கிலும் கிறிஸ்தவ வானொலிக்கு ஊடாக சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்கு ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தளங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நேரத்திலும் அசைவாடுவாராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதுப்பித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னோட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணுவோம். இன்றைக்கு பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் தாமே செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நீங்க அநேக சாட்சிகளை சொல்றீங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். நானுமல்ல, ஒருவருமல்ல, கர்த்தராலே தான் எல்லாம் ஆகும். ஆமென். அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவருக்கே மகிமை உண்டாவதாக. நீங்க இந்த செய்திகளை கேட்டு பலன் பெற்றுகின்ற ஊழியக்காரர்கள் அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களை இன்னும் அதிகமா தேவனுக்குள்ள இன்னும் ஓடுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இதுவரைக்கும் நீங்க இந்த சபைக்கும் போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களை அழைத்துக் கொள்ளலாம். ஆவிக்குரிய சபைக்கு போகும்படியாய் அவர்கள் வழிகளை காண்பிப்பார்கள். சண்டே சாப்பிட்ற பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னா 2:30க்கு ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்திலே 2:30க்கு மதியம் நடக்கிற ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. அதற்கான தொலைபேசி எண்ணங்களை எல்லாம் அவர் பாச தருவார். மற்றபடி உங்களுக்கு அண்மையில இருக்கிற சேர்ச்சிகளுக்கு நீங்கள் போகலாம். கர்த்தர் தாமே எல்லாருக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். பலவந்தம் பண்ணுகிறோம் பரலோராட்சியத்தை சுதந்திரிக்கிறான். ஆமென். கர்த்தர் தாமே இன்றைய நாளிலும் அதிசயமாய் நடத்துவாராக. இன்றைக்கும் வார்த்தைக்கு போக முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூவி தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை உருவாக்கி வழிநடத்துகிற தேவன் என்பதை காணத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளையுடைய மனக்கண்களையும் திறந்து கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில நீங்க நிரூபிக்க போறதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இன்றைய தலைப்பு தேவனால் கூடும். ஆமேன். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடும். ஆமேன். மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். நாங்க ஒரு வார்த்தையை வாசித்துக்கு நாங்க கடந்து செல்வோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமேன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இங்கே நாங்கள் முன் பார்க்கிறோம், ஒரு ஐஸ்வர்யவான் தேவனிடத்தை நித்திய ஜீவனை பெறுவதற்காய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த காரியங்களில் இந்த கட்டளைகளை கற்பனை எல்லாவற்றையும் செய்ய சொல்ல அவர் சொன்ன, சிறு வயதிலிருந்தே நான் செய்கிறேன் என்று சொல்லி. ஆனாலும் அவர் ஐஸ்வர்யவான் அதிகமாக இருந்தபடியால் அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு விட்டு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி. ஆனாலும் அவருக்கு அவருடைய இருதயம் அங்கே ஐஸ்வர்யத்திலே கட்டப்பட்டிருந்தபடியால் அவர் தூக்க முகத்தோடு திரும்பி போனார். ஆமேன். அதுல தான் சீசர்கள் கேட்கிறார்கள், ஐஸ்வர்யவான் ரசிக்கப்பட முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் சீசர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டேன். யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பலிகி பெருகி தேவனுடைய நாமத்தினால அந்த தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதனாலே அவர்கள் கேட்கிறார்கள், யார் அப்ப ரட்சிக்கப்படக்கூடும்? ஆமேன். எல்லாரும் ஐஸ்வர்யமான இருக்கும் போது எப்படி யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சீசர்கள் கேட்கும் போது அங்கே அவர் சொல்றார், அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமேன். இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்றார். அங்க இயேசு கிறிஸ்துவா கூடும் என்று சொல்லுகிறார். நாங்க இந்த வேளையில நாங்க எசேக்கியேல் இது இந்த வசனத்துக்கு ஏற்றதாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியங்களை நாங்கள் வாசிப்போம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26ல 27வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். தேவனால் கூடும், எல்லாம் கூடும். அவர் என்னென்ன செய்வார் என்பதை நாங்க இந்த வேளையில் பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு மனிதனுடைய இருதயத்தை எப்படி மாற்றுகிறார், அந்த இருதயத்துக்குள்ள தேவன் எப்படி வாசம் பண்ணுகிறார் என்று பொழுது நாங்கள் வாசிப்போமாக்க. ஆமென். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26ல இருந்து 27வது வசனம் வரைக்கும். ஆமென்.
உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியமங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமேன். இங்கே பார்க்கிறோம், அங்கே சொல்லுகிறார் லூக்காவிலே, தேவன் சொல்லுகிறார், கூடாத மனுஷரால் கூடாது தேவனால் கூடும் என்று. என்ன ரட்சிக்கப்படுறது அவராலே தான் ரட்சிக்கப்படுகிறோம், அவராலே கூடும் என்ற இங்கே சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்குள்ளே நவமான இருதயத்தை கொடுப்பேன். ஆமேன். அவர் தேவ ஆவியானவர் எழுதி அழகாய் வைத்திருக்கிறார். அந்த இருதயம் கல்லாய் இருக்கிற இருதயத்தை நான் தசையாய் மாற்றுவேன் என்று சொல்லி. ஆமேன். கல்லாய் இருக்கிற இருதயம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு இருதயம், கல்லாய் இறுகி போயிருக்கிற இருதயம், சில காரியங்களிலே சில இதுகளிலே வழிகளிலே போகும்போது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற இருதயமாய், அது மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்திலே நடக்கிற ஒரு இருதயத்தை தேவன் அழகாய் கல்லாய் இருக்கிற இருதயத்தை நான் தசியான இருதயமாய் மாற்றுவேன். உங்களுக்குள்ளே என்னுடைய ஆவியை வைப்பேன். என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடப்பார். அதாவது உங்களுக்குள்ளே என் ஆவியை வைப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன், எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்குது. ஆமென். கர்த்தர் தாமே இன்றைய நாட்கள் அன்பு சகோதர சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமேன். தேவனால், மனுஷனால் கூடாதது ஆனால் தேவனால் கூடும். ஆமேன். தேவன் தான் என்னையும் உங்களையும் உருவாக்கினவர். நீங்கள் நினைக்கலாம் குடும்பங்கள்ல போகிற பிரச்சனைகள், இந்த இருதயம் இப்படி கடினப்பட்டிருக்கிறதே, சந்தோஷத்தை இழக்கிறோமே, சமாதானத்தை இழக்கிறோமே, இந்த பாதையிலே நான் கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி. ஆனா அந்த கல்லான இருதயத்தை தேவன் தசையாக மாற்ற முடியும். ஆமேன். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? அவருடைய கரத்தினாலே உங்கள் இருதயத்தை இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் கல்லாய் இருக்கிறதோ, பாவத்திலே கல்லாய் இருக்கிற, பாவம் செய்யும் போது ஒரு மனிதன் தேவனுக்கு கல்லாக மாறுகிறான். அவருடைய இருதயம் கல்லாக போகிறது. ஏண்டா உணர்வு இருந்து நாங்கள் பார்க்கிறோம், பார்வோனுடைய இருதயத்தை அங்கே அவன் கடினப்படுத்தினான் என்று சொல்லி. ஆமென். ஆவியானவர் தாமே அந்த கடினத்தை உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். இன்றைய நாளிலும் இந்த கடினமாய் கல்லாய் இருக்கிற இருதயத்தை தசையாய் மாற்ற போகிறார். ஆமேன். அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்க போகிறார். ஆமேன். அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்க செய்வார். ஆமேன். தேவனை பிரியப்படுத்தும்படி என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். ஆமேன். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறேன். உங்களோடு வாசம் பண்ணுவார், உங்களுடைய துணையாளர் இருப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எந்த கடினமாய் இருக்கிற எந்த இடத்திலும் கடினமாய் இருக்கிறார்களோ அந்த நபர்களை விசேஷித்த கிருபையினாலே தேவன் இன்றைக்கு தூக்கி எடுக்க போறார். ஆமேன். அவருடைய கரம் அதை செய்யும், அவருடைய வார்த்தை அதை நிறைவேற்றும். ஆமேன். இந்த பார்க்கிறோம், நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவர்கள் எல்லாம் பின்மாற்றமாய் போன போது அவரை விட்டு விலகினது போல அவர்களுக்கு இஷ்டப்படி நடந்தார்கள். அதுதான் அவர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தசையான இருதயமாய் மாற்றுவர் என்று வாக்குப்பேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரனே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொடுத்து தசையான இருதயத்தை வைக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் தேவனிடத்திலே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு, அதாவது எங்கள் மாமிசத்திலே இருந்து எடுத்து போட்டு, அந்த கல்லான இருதயம் மாமிசத்துக்குள்ள இருக்கிறது. அந்த கல்லான இருதயத்தை வைத்துத்தான் மாமிசம் செயல்படுகிறது. மாமிசம் பாவத்தை செய்ய வைக்கிறது, கீழ்ப்படியாமை செய்ய வைக்கிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்கிறது. இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட இருதயங்களை மாற்ற போகிறார். ஆமேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள்? ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார்.
அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். மனிதனால் கூடாத தேவனால் ஆகும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை உற்றி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, எந்த காரியத்திலே உங்களுக்கு விடுதல், நெருங்குண்ட இருதயத்தை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த கல்லான இருதயத்தின் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்திலே அல்லாட்ட உறவினர்கள் மத்தியிலே கல்லான இருதயம் மனம் படைத்த மனிதர்களாலே பல போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்துல உண்டு. அன்பு சகோதர சகோதரிகள், தேவ ஆவியானவர் தன்னுடைய ஆவியை வைக்க விரும்புகிறார். சதையான இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைய நாளிலும் தேவனை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றமாய் அடைகிறதும் ஒரு கல்லான இருதயம். ஆமேன். அவரை துக்கப்படுத்துகிற ஒரு கல்லான இருதயம் எல்லாவற்றையும் மாற்ற இன்றைக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். தேவனால் கூடாத ஒன்றுங்களை மறுபடியுமாய் உங்களை புதுப்பித்து தன்னுடைய ஆவியை வைத்து கர்த்தர் செயல்பட போகிறார். ஆமேன். இன்றைக்கு நிச்சயமாய் நான் நம்புகிறேன், தேவன் உங்களுடைய இருதயத்தை யாரெல்லாம் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறதோ தேவ ஆவியானவர் செயல்பட போகிறார். அவர் உங்கள் இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றி அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைத்து தன்னுடைய வார்த்தைகளின்படி நடக்க தேவ ஆவியானவர் செயல்படுத்த போகிறார். ஆமென். எத்தனை விரோதமான காரியங்கள் உங்களை கொண்டு செய்யலாம், எல்லாவற்றையும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யலாம், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். தேவனால் மனிதனால் கூடாது. ஆனா இந்த காரியங்கள் மனிதனால் கூடாது. மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. மனித உலக வழக்கத்தின்படி ஒரு கார்டுல ப்ராப்ளம், இருதயத்துல ப்ராப்ளம் என்று சொன்னா டாக்டர் அதற்கான சிகிச்சைகளை செய்து சில காரியங்களை செய்வார்கள். ஆனா இந்த கல்லான இருதயத்தை தேவனை விட்டும் பிரிக்கிற காரியங்களில் இருக்கிற காரியங்களை தேவன் ஒருவர் தான் சரி செய்ய முடியும். ஆமென். தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறார். ஒவ்வொருவரையும் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமென். அவர் தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய ஆவியை கொடுக்க விரும்புகிறவர். அதைத்தான் லூக்காவிலே நாங்கள் பார்த்தோம். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியாய் பார்க்கிறார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போமாக. கொரிந்தியர் 6 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆவியானவர் நல்லவராய் இருந்து உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக 1 கொரிந்தியர் 6:19வது வசனம். கர்த்தர் இப்படியா எழுதி வைத்த உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஆமேன். அறிந்திருக்கிறீர்களா? ஆமேன். அதாவது தேவ ஆவியினாலே நீங்கள் பெற்று சுதந்திரத்தை அடைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல என்று சொல்லுகிறார், அது தேவனுடையது என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்க நாங்க எசேக்கியேல்ல பார்க்கிறோம். அவர் சதையான இருதயத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போகிறார். தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். அதைத்தான் பவுல் அழகாய் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய அவர் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆவியானவர் தாமே இன்றைக்கு உங்களை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ள போகிறார். ஆமேன். ஆவியானவர் அசைவாடுகிறார். இந்த வேளையிலும் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் காலங்கள் சமீபமாய் இருக்கிறது. ஒவ்வொரு கூக்குரலையும் கேட்கிற தேவன், உங்கள் அழுகுரலை கேட்ட தேவன் நிச்சயமாய் இன்றைக்கு பதில் கொடுப்ப. அந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில கடினமாய் இருக்குது, இருதயம் கடினப்பட்ட காரியங்கள் நடக்குது என்று நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு தேவ ஆவியானவர் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை கொடுத்து சதையான இருதயமாய் மாற்றுகிறார். ஆமென். அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறார். அவருடைய நினைத்து பாருங்கள், அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் எப்படி பிரகாசம் அடைந்து அவருக்காய் செயல்படுவோம். ஆமென். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு நடத்துகிறவராய் தேவ ஆவியானவர் நடத்த போகிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கலாம். அந்த இடங்கள்ல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க எல்லாரையும் விடுதலையாக்க விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகள், மீட்படைந்த பிள்ளைகள் மறுபடியும் கல்லான இருதயமாய் இருக்க தேவ ஆவியானவர் விரும்பவில்லை. தேவ
தேவன் விரும்புகிற காரியமாய் அவர்கள் மாற்றம் அடையத்தக்கதா தேவ ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடுகிறார். ஆமேன். மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமான காரியம் பாருங்கள். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று அப்போஸ்தலர்கள் கேட்கும் போது மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். ஆமேன். அந்த ரட்சிப்பு, வெளியேறப்பெற்ற அந்த ரட்சிப்பு, அவரோடு இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கை, அவருடைய ஆவி எங்களுக்குள்ளே வைக்கும் போது, அவர் அந்த சதியான இருதயமாய் மாற்றும் போதுதான் நடக்கும். அதை இன்றைய நாளிலே கர்த்தர் தாமே செய்ய போகிறார். எந்த இடத்திலே எந்த இடத்திலே நீங்கள் அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் தேவ ஆவியானவர் அசைவாட போகிறார். ஆமேன். உங்களுக்கு மிஞ்சிய பலன், உங்களால் செய்யவே முடியவில்லை, அதிலேதான் தேவன் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அவர் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அந்த முதலாவது வசனத்தை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்படியாய் அழகாய் சொல்லுகிறார். அவங்க எசேக்கியேலை நாங்கள் பார்க்கிறோம். அங்கு நரகலான விக்கிரகத்திலே இருந்து தேவன் உங்களை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஜலத்தினாலே அவர் சுத்தம் பண்ணுகிறார். அத்தான் ஆவியான சொல்ல, ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறப்பை குறித்து அங்கே பேசுகிறார். ஆமென். தேவ ஆவியான விக்கிரம் எனப்பட்டது தேவனுக்கும் தேவனை பிரிக்கிற எல்லா காரியம் அது விக்கிரகமாகத்தான் தேவன் பார்க்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தேவன் இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா கட்டுக்கள் அறுக்கப்பட்டு அவருடைய சதையான இருதயம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. ஆமென். இன்ற வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் தேவன் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க சாட்சி சொல்ல போகிறீங்க அன்பு சகோதர சகோதரிகளை. இன்றைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியா தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் அதே லூக்காவிலே பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்து அங்கே கழுதையில ஏறி வரும்போது 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே 40வது வசனத்திலே அங்கே கழுதையிலே பவனி வரும்போது அங்கே எல்லாரும் துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே பரிசேயர் வந்து அவரை சொல்லுகிறார்கள், இவர்களை பேசாமல் இருக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் துதிக்காவிட்டால் கல்லுகளை துதிக்க பண்ணுவேன். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கல்லுகளை துதிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எப்படி ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியாமல் இருக்க முடியும்? இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களை மாற்றுகிறார். ஆமென். பிள்ளைகள் வாழ்க்கையில இருதயத்தை மாற்றுகிறார். ஆமென். நீங்க எத்தனையோ பேர் இப்படி இந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் கண்ணீரோடு சிந்துகிறார்கள், கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நிற்கிறார்கள். இன்றைக்கு அன்பு சகோதரன் சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யுரையாது. ஆமென். அவர் கல்லான அந்த இருதயத்தை சசையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அவர் கல்லுகளை துதிக்க பண்ணுவேன் என்று சொன்னால் ஒரு மனுஷனை மாற்ற முடியாமல் இருப்பது அவருக்கு லேசான காரியம். ஆமென். எல்லாரையும் அவர் மாற்ற முடியும். அவருக்கு அது லேசான காரியம். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும் போது கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லி அவருக்கு முடியும் கல்லுகளை அப்பமாக்க. ஆமென். அப்படிப்பட்ட தேவனத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனாலும் சாத்தானுக்கு கீழ்ப்படிய கூடாது வார்த்தையினால் பிழைக்கப்படுகிறார். ஆமென். இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஜீவன் உள்ள வார்த்தையினால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை தேவ ஆவியானவர் இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அவரால் எல்லாம் கூடும் அன்பு சகோதர சகோதரிகள். கல்லுகளையே துதிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்திலே இருதயம் கடினமாய் இருக்கிறோம், சில நேரங்களில் முடிவுகள் கடினமாய் எடுக்கப்பட்டு வாழ்க்கை தாறுமாறாய் போயிருக்கலாம். எல்லாவற்றையும் சீர் செய்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்லவராய் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வேளையில தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். செய்ய முடியாத இடத்திலே தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி பின்மாற்றமாய் போன
பேருதுவை, மறுதலித்த பேருதுவை மறுபடியுமாய் கட்டி எழுப்பினார். ஆமேன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் அவர் தரையிலே விழுந்து போக விடுவது இல்லை. ஆமேன். சத்துரு உத்தரவு கேட்ட போதும் அவருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இயேசு கிறிஸ்து வேண்டினார். ஆனே அவருக்காக விண்ணப்பம் பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் கல்லான இருதயத்தை நான் தசையான இருதயமாய் மாற்ற போகிறேன் என்று சொல்லி என்னுடைய ஆவியை உங்கள் உள்ளத்துக்குள்ளே வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், எங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய போகிறார். ஆமேன். என்னோடும் உங்களோடும் இருந்து கிரியை செய்ய போகிறார். ஆமேன். சத்துரு எந்த இடத்திலே நாம் உங்கள் இருதயத்தை கட்டி வச்சிருக்கிறானோ, முழு மனமாய் தேவனுடைய ஆராதிக்க முடியாதவர், நான் கடந்த நாட்களிலே தியானம் பண்ணினேன், முழு இருதயத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும், முழு பலத்தோடு முழு மனதோடும் நான் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் நான் தியானம் பண்ணினேன். இன்றைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அன்பு மகளே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த கடினமான பாதைகளை நான் எல்லாவற்றையும் செம்மைப்படுத்தி நடத்துவேன் என்று சொல்லி, ஆமேன். கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் செய்ய போற நன்மைகளை நீங்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஆமேன். மனிதனால் கூடாது தேவனால் ஆகும் என்று சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். நீங்க எந்த இடத்திலே எங்கே நீங்க கூணி குறுகி நிற்கிறீர்களோ அந்த இடத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். ஒரு மனிதனாலே கூடாதது ஒரு கல்லை கொண்டு தேவன் துதிக்க பண்ணுவார் என்று சொன்னார். உங்களை உருவாக்கின தேவன், உங்கள் மேல் இருக்கிற தேவன், உங்களை படைத்த தேவன், இரவும் பகலும் கண் விழித்து பார்க்கிற தேவன், உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட தூதர்களை அனுப்பின தேவன் எப்படியும் மகுனமாய் இருப்பார். இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இன்றைக்கே அற்புதம் நடக்கிறது. அந்த இருளான இருதயத்தை, அந்த கடினமான இருதயத்தை தேவ ஆவியானவர் தசையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆவியானவர் ஒரு கழுதையை வாயை திறந்து, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பீலியாமுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்க இஸ்ரவேலை சபிக்கும்படியாய் போகிற பீலியாமின் கழுதையை வாயை திறந்து பேச வைத்த தேவனை, அன்பு சகோதர சகோதரிகள், அவராலே எல்லாம் கூடும். எந்தெந்த நேரத்திலே எதை வைத்து பேச வேண்டுமோ அதை வைத்து அழகாய் பேசுவார். ஆமேன். அந்த இடத்துல கழுதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆமேன். அவரோடு கூட பயணம் செய்தது கழுதை மாத்திரம் தான். ஆமேன். அந்த கழுதையின் வாயை திறந்து பேச வைத்த அதே தேவன் தான் இன்றைக்கு வார்த்தைகளை கொடுத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த தேசத்துல எங்கே இருந்தாலும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு காரியம், என்னாலே கூடும் மகளே மகனே என்று. ஆமேன். அவராலே கூடும். ஆமேன். பிசாசின் கட்டளை இருக்கிறார்களா, எல்லா கட்டளையும் இருந்து தூக்கி விட அவராலே முடியும். ஆமேன். அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதுதான் மனிதருக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமேன். ஜீவனை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். ஆவியானவர் தாமே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயங்களை ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். நறுங்குண்ட இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன். ஆமேன். அவர் ஜெபங்களை கேட்கிறவர். ஆமேன். உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அன்பு சகோதரன சகோதரியே, அவரை விசுவாசத்தோடு கேட்கும் போது அவர் உங்களுக்காய் உயிர்த்து மரித்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவரையும் தனியே விடேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவராலே எல்லாம் கூடும். எல்லா சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு சகோதரியே, செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன். ஆமென். ஜோர்தானை கடக்க பண்ணின தேவன். வேதத்தில் நாங்கள் பார்க்கிற அதிசயங்களை செய்த தேவன். ஆமென். மதிலாய் நின்ற எரிக்கோ மதிலை விழப்பண்ணின தேவன். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் எல்லா கடினமான பாதைகளையும் கடினமான இருதயத்தை எடுத்து தேவன் தசையான இருதயத்தை வைத்து தன்னுடைய ஆவியை வைத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய வல்லமை, ஊழியத்தை நடத்தக்கூடிய வல்லமை, ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களை
நடத்தக்கூடிய வல்லமை, ஒவ்வொரு சபை ஜனங்களை நடத்தக்கூடிய வல்லமை தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். அதைத்தான் நாங்கள் யோவானிலே பார்க்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், ஆமென், எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அவர் எங்களுக்கு நாங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. நாங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், புதிய ஒரு இருதயத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். அதைத்தான் என்னுடைய ஆவி உங்களுக்குள்ளே வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவ அன்பு சகோதர சகோதரிகள், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையை நாங்கள் ஒரு நிமிடம் ஜெபித்து கர்த்தருடைய நாம மகிமை கண்டு ஆமென் கடந்து செல்வமாக வருகிற வெள்ளிக்கிழமை விசேஷித்த கிருபையினாலே நான் ஒரு சின்ன வார்த்தையை கொடுத்து ஜெபத்திலே நடத்த போகிறேன். நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் நீங்க 7:30 இருந்து 8:30 மட்டும் வரலாம். கர்த்தர் தாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அநேகரை கூட்டிக் கொண்டு வாங்க. அநேகரை கேட்க பண்ணுங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க அநேகருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. வல்லமையான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமா, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை தேவன் தந்ததற்காய் நன்றி சொல்லி, உங்களை புதுப்பித்ததற்காய் நன்றி சொல்லி, என்னையும் உங்களையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே தகப்பனே. மனுஷனால் கூடாது, உம்மால் கூடுமே ராஜா. கல்லான இருதயத்தை தசையாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே வைத்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாட்டு கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல தகப்பனே, ஆவியானவரே, உம்முடைய ஆவியானவரே, உம்முடைய ஆவியை அனுப்பி விடுதலை ஆக்குற தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த இடத்திலே மனிதர்கள் கல்லாய் இருக்கிறார்களோ, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய இருதயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தசையாய் மாறுவதாக உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே அப்பா இப்பொழுதே விட்டுவிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அப்பா தூரமாய் நிற்கிறார்களோ, உமக்கு விரோதமாய் ஆண்டவரே உம்மையும் பிரிக்கக்கூடிய பாவத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் நீங்க மீட்கும்படியா உம்முடைய ரத்தத்தை கொடுத்து சிந்தின வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே ஒவ்வொருவர்களையும் கடந்து போகும்படியா இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு மனமா ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய வருகைக்கு முன்பதாக தகப்பனே, ஒரு கூட்ட ஜனத்தை எங்களை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கொண்டு ஆயத்தப்படுத்துங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆவியானவர் தாமே கரம் பிடித்து நடத்துவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. செம்மையான வழியிலே நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீ நடத்த போறதுக்காய் நன்றி அப்பா. கல்லுகளை கூட துதிக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆவியானவரை, இன்றைக்கும் அப்பா கடினமான இருதயமாய் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை துதிக்க பண்ணுவீராக. ரபஷகனமா நன்றி தகப்பனே. ஆவியானவரை கழுதையை பேச வைத்து பீலியாமுடைய கண்ணை திறக்க பண்ணின ஆவியானவரே அப்பா, உம்முடைய வார்த்தையை பேச வைத்து அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, எல்லா மாமிச கட்டுகளும் அறுக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் தகப்பனே. கண்ணீரை காண்கிற தேவன் நீர் ராஜா. கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற தேவன். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுவோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. அநேக சாட்சிகள் எழுப்புவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. விசுவாசானவன் வெட்கப்பட்டு போனதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அவருடைய தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டதற்காய் நன்றி அப்பா. சங்கமம் ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே. அதோடு இணைந்து ஊழிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. அதை நடத்துகிற ஆண்டவரே லெஸ்லி பிரதரையும் அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மகேந்திரன் அங்களே ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க தகப்பனோட பிள்ளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு சகோதரிகளையும் குடும்பமாய் குழுவினர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நீ கொடுக்கிற அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சரியான சபையிலையும் சரியான இடத்திலேயும் வந்து சேரத்தக்கதாய் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீ அப்படியே செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. நீங்க மகிமைப்பட்டதற்காய் நன்றி. மகிமை பட போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உண்மையிலே இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக நான் இரவிரவா ஜெபித்திருக்கிறேன். காரணம், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், கட்டுண்டோர்கள் விடுதலையாக வேண்டும், கல்லான இருதயம் சதியாக மாற வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதலும் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இன்றைய நாளிலே ஒன்று சொல்லட்டும். இந்த துதி ஆராதனை நாங்கள் தேவ செய்திக்கு கொடுப்பதில்லை. ஆவியானவர் சொன்னா துதி ஆராதனை எடுக்க சொல்லி. அப்போதுதான் கவி கவிந்தா வந்தா துதி ஆராதனை எடுத்தேன். அந்த மகள் துதி ஆராதனை எடுக்கும்போது உண்மையிலே அபிஷேகத்தால் நிறைந்திருந்தேன். எல்லோரும் நிறைந்திருந்தீர்கள். அத்துடன் அந்த வார்த்தை வரும்பொழுது அபிஷேகத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற சுவிசேஷி ஜசிந்தா உண்மையிலே ஆவியில் அனல் கொண்டு பாடப்பட்டு இந்த செய்தியை கொடுத்த அருமையான ஒரு செய்தி. அதாவது இந்த செய்தி 97 ரேடியோவில் தொடர்படுத்திருக்கிறோம். உலகம் எங்கும் எந்தெந்த உலகத்திலே தமிழர் விசுவாசிகள் இருக்கிறாரோ எல்லோரும் கேட்கக்கூடியதாக இந்த சங்கம வானொலி 97 ரேடியோவில் இந்த செய்தியை கொடுத்துக்கிறது. உண்மையிலே ஒரு ஆசீர்வாத செய்தி. இந்த கல்லான இருதயம் உடைக்கப்படும். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் விசுவாசியாலும் சரி, பின்வாங்கி போன விசுவாசியாலும் சரி, இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இந்த கல்லான இருதயம் சரியாக மாறும். அப்படியாக உங்களுடைய செய்தி மிக மிக ஆசீர்வாதமா வந்தது. அது மட்டுமில்லை, உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு பிரசன்னம். காரணம், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஆவியில் அனல் கொண்டு கொடுக்கும் வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகின்றது. அப்படியான வார்த்தை. உண்மையிலே எப்படி உங்களை நான் சொல்லுவது தெரியவில்லை. தேவனால் கூடாது, மனுஷனால் கூடாது இல்லை, தேவனால் கூடும் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை அந்த லூக்கா 19:27 தலையங்கமா வைத்து எசேக்கியேலையும் 1 கொரிந்தியர் 6:10 தொடர்படுத்துங்கள். அங்கேயான நல்ல விஷயம். அதாவது லூக்கா 19:27 அந்த ஹெடிங். ஆனால் நீங்கள் தொடர்படுத்தின இது பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேலையும் புதிய ஏற்பாட்டு கொரிந்தியர் சேர்த்து சொன்ன வசனம் மிக மிக ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 6:19 அருமையான வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லவென்று அறிவீர்களா? இந்த வார்த்தையின்படி செய்து கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலே மிக மிக ஆசீர்வாதம். அதாவது பாவங்களினாலும் சாபங்களினாலும் மருத்துவங்களை உயிர்ப்பித்த தெய்வம். உங்களோட செய்தி எனக்கு மட்டுமல்ல, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கல்லான இருதயத்தை சதியா மாறி இருக்கு. எனவே நான் இவையில செய்தியை கேட்டு போட்டு உங்களுக்கு ஒரு இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வசத்தை உங்களுக்கு ஒரு பட்டம் என்று ஆவியாளர் கொடுக்கிறார். என்ன பட்டம் என்றால், வார்த்தையை கலக்கிற சுவிசேஷி ஜஸ்டினா. வார்த்தையை கலக்கின்ற சுவிசேஷி ஜஸ்டினா தான் உங்களை அழைக்க போறோம். நீங்கள் வந்த உடனே வார்த்தையை கலக்கிற சுவிசேஷி ஜஸ்டினா தான் நாங்கள் அழைப்போம். அப்படியாக உங்களோட வார்த்தை என்ன தொட்டது தலையங்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படியான வார்த்தை இன்றைக்கு ஆவியான உங்களுக்கு கொடுத்துருக்க. வார்த்தைக்கு நீங்க எங்கே போய் கலக்குறீங்களோ அங்கே எல்லோரும் அபிஷேகம் இறங்கும். காரணம், நீங்க பேசும் பொழுது உங்களோட ஆக்ஷன் எல்லாம் ஆவியில உணர்ந்து அப்படி கை காலையில் அசைந்து பேசும் பொழுது நான் கேட்கிறவங்களுக்கு உற்சாகம். யார் சோர்வடைந்து வேதனையோடு இருக்கிறார்கள் செய்தியை கேட்கும் பொழுது உற்சாகம் வரும். அநேகருக்கு உற்சாகம் வந்திருக்கும். நீங்க சாட்சியை கேட்பீர்கள், சாட்சியை கொண்டு வருவீர்கள். அநேகரை தொற்று முடிவு விசுவாசிக்கிறேன். நன்றி. வார்த்தை கலக்கிற சுவிசேஷி ஜஸ்டினம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களை கைட்டு செய்யும் காரியங்களையும் அபரிவிதமாக ஆசிர்வதிப்பார். உங்களை கொண்டு வந்த பந்து ஜனத்தான் நன்கு சொல்லுவோம். அநேக ஊழியர்களை இந்த வார்த்தை விதத்தில் தொகுக்கிறார் பிரதர் பஞ்சு. அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் இல்லாமல் உங்களால் கலக்க முடியாது. அவர் இருக்க அப்படியா நன்றா கலக்கி விட்டீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியம் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஒரு விஷயம், இன்றைய நாள் செய்தியை தொட்டோடைய வார்த்தை சொல்ல போறீர்களா? சில நிமிடங்கள் தருகிறேன். இன்றைய வார்த்தை கலக்கிற ஜஸ்டினா சொன்ன வார்த்தை உங்களுக்குள் ஒரு மாறுதல் இருந்தால் ஒரு 2-3 நிமிடங்கள் தருகிறேன். கடன் சொல்லுங்கள். இந்த வார்த்தை என்ன கலை அப்படியே உங்களை தொற்று இருக்கும். இந்த வார்த்தை உண்மையாவே இந்த வார்த்தை தம்முடைய ஆவியினால் அந்த மகள் பேசிய வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது. அதாவது மனுஷனால கூடாதெல்லாம் தேவனால் கூடும் என்று சொல்லி பல சம்பவங்களை சொன்னா,
எசேக்கியேலையும் அவ எடுத்து காட்டினான். விதமா இந்த இருதயத்தை, கல்லான இருதயத்தை சதையாக மாற்ற அவரால முடியும். ஆகவே பேசாத கழுதையும் பேச வைக்க முடியும். கல்லுகளிலிருந்து பிள்ளைகளை உருவாக்க முடியும் துதிக்கிறதுக்கு. ஆமேன், அல்லேலூயா. அந்த வார்த்தை அவ்விதமான ஜீவனும் ஆவியும் உள்ள வார்த்தை இந்த சகோதரி இன்னைக்கு பிரசங்கித்தா உண்மையாவே எங்களுடைய இருதயத்தை தொட்டது. எங்களுடைய இருதயத்திலே ஒரு உயிர்ப்பித்தலை கொண்டு வந்தது. அந்த அபிஷேகமான வார்த்தை வார்த்தையை கலக்கிற மட்டுமல்ல, உலகத்தை கலக்கும்படியாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஒரு ஊழியக்காரிக்கு இந்த வார்த்தை தொட்டது என்றால் எப்படி இருக்கும்? சிஸ்டர் ரஜனி. Amen, amen. Thank you, Brother Mahindran. God bless you. Yes, I was really touched by Sister Justina, or Evangelist Justina, I would call her, because of the way the Lord is using her with the word of God, penetrating into the hearts and lives of people, into the nations of the world. This is indeed the word of the living God coming through to speak to the hearts of people. Amen. Where the Lord turns a heart of stone into a heart of flesh, according to what she has shared from Ezekiel 36. It is indeed the word of God that can do this. Nothing else but his power and might, and the way he moves through his almighty, the transforming power that is attached to the word of God is the one that transforms man from a heart of stone into a heart of flesh. The heart of flesh is because he is now being touched, transformed. He is now obedient to the word of God, and the word of God has its power and effect upon people that want to obey his word. And thereby, when the word goes forth, and just like Pastor Sister Justina has been preaching the word, it has brought forth life into people's lives also. And that word that has gone forth with that transforming power has now touched them, saved them, brought them into the glorious light from the demonic fields of the enemy. Thereby, it's a wonderful word that brought forth much of his deliverance and liberation and freedom into the hearts of lives. That is what a heart of stone becoming a heart of flesh means. That deliverance has been flowing through. That people who have been bound by the enemy's, chains have been breaking down and broken off their lives. That is what the power of God is through the word of God. And thank you, Sister Justina, for that wonderful word. We've all been blessed by it, and especially for those that have not entered God's kingdom and his purposes and plan in their lives have been revealed with this mighty word to break forth and come forth into that eternity with that word exposed in their hearts and lives, and obedient to that word and bringing forth life eternal. In Jesus' name I pray. Thank you. Thank you. Amen. Amen. Thank you, Sister Rajan Alangarmani from Vancouver. தொடர்ந்து இந்த செய்தியை வெள்ளிக்கிழமை இவருடைய செய்தி தொடரும். வெள்ளிக்கிழமை வந்து கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. God bless you. God bless you. God bless you. Thank you, sir. தொடர்ந்து கடைசியாக செய்தியை